ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எம்கேவா? எம்கே யார்ப்பா? எம்கேன்னா நான் தாங்க, மணிகண்டன் என் பேர். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா வீடியோ திடீர்னு? இந்த சேனலில் பழைய பேருக்கு தெரியும், புதுசாக வந்தவர்களும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மை ட்ரிப் தமிழ். ஃபஸ்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணது வந்து கொடைக்கானல் போகும்போது நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். கொடைக்கானல் போயிட்டு அங்கே ஒரு 4 பார்ட் வீடியோ ஃபுல்லாக போட்டோம். எப்போ பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் போட்டோங்க. நம்ம கரெக்டாக லாக்டவுனில் நம்ம வந்து கொடைக்கானல் போயிருந்தோம். லாக்டவுனில் அப்போ நான் போட்ட வீடியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பிரைட் ஆகிடுச்சு. சாங்ஸ் எல்லாம் காப்பிரைட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சேனலில் இருக்காது அந்த வீடியோ, எல்லாமே டிலைட் பண்ணிவிட்டேன். நான் சென்னையில் வந்து நம்ம அதிகமாக மலை ஏறி இருக்கோம். என்னென்ன மலை பார்த்தீங்கன்னா பலாவரம் மலை சொல்லிட்டு அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அதான் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் நீங்களும் அங்கே போவீங்க. சண்டே டைமில் வந்து போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குரோம்பேட் பச்சை மலை, அங்கே தான் வந்து இப்போ அதிகம் பேர் போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி இது வந்து பழைய வீடு அப்போவே நம்ம போயிருந்தோம். முக்கியமாக வந்து சன்செட்டு செம்மையாக இருக்குங்க. அங்கே வந்து பார்க்கறதுக்கு சன்செட் வேறு லெவலில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர் மலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனோம். இந்த வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மேலே அவ்வளோடு இல்லைங்க. அந்த வீடியோ வந்து டிலைட் பண்ணிட்டேன். கடைப்பேரிங்க, நிறைய பேருக்கு அந்த அட்ரஸ் சொல்லவே இல்லை. நான் அந்த வீடியோவில் கூட சொல்லலை எங்கே இருக்குன்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான சன்செட் பாயிண்ட்டு. நான் பார்த்ததுலேயே இந்த சைடு கடைப்பேரி. அந்த வந்து வீடியோ வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி கூட நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா இருக்கும் வேறு லெவல் வியூ பாயிண்ட் அது. கடைசியாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு போயிருந்தோம். செங்கல்பட்டு முருகன் கோயில் டெம்பிள், அதுவும் சூப்பராக இருந்ததுங்க. இங்கேயே சன்செட்டு பார்த்தோம். செங்கல்பட்டில் வந்து அவ்வளோ மலை ஃபுல்லாக பார்க்கும்போது அவ்வளோ ஹைட் அந்த கோயில் இருக்கிற இடம் சூப்பராக இருந்தது. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், சன்செட்டு. அதுவும் வந்து செங்கல்பட்டு, அதுவும் சூப்பராக இருந்தது. கடைசியாக போட்டது அந்த வீடியோ தான், கஞ்சனகிரி ஹில்ஸு. நல்லாயிருக்கும், ஃபுல்லாக நேச்சுரல் சவுண்ட் தான். அதுவும் இந்த வீடியோ தான் இருக்குது. இதுவும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு நல்லாயிருக்கும் பார்க்க. என்னடா ஒரே வீடியோ தான் சொல்லியிருக்கிறேன், என்ன தான் உன்னோட பிளான்? எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கு சில கஷ்டங்கள் வந்தது. அந்த டைமில் வந்து என்னால் ட்ராவல் பண்ண முடியல. ஒர்க் மட்டும்தான் எனக்கு வந்து மைண்டில் ஓடினது. நல்ல வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் வேலையில் வந்துவிட்டேன். சில டைமில் சொல்லியிருக்கேன், ஃப்ரீ டைமில் போயிட்டு இருந்தோம். ஃப்ரீ டைமில் போனோம்னா பட்ஜெட் இல்லைங்க என்கிட்ட. அந்தளவுக்கு டைட்டாக இருந்தது சூழ்நிலை. அந்த மாதிரி சில நம்ம காசு எடுத்து வச்சு போகிற ஐடியா இருக்கும். அந்த மாதிரி போனோம். பட் நம்ம வந்து சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபோன் தாங்க. ஏன்னா திங்ஸ்லாம் வாங்கினாலும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா என் ஃபோன். இப்போ கூட இந்த ஃபோனை நான் நிற்க வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ட்ரைபேட் கூட இல்லை. என்ன சொல்கிறது, நீங்களே பாருங்கள், இதை பார்த்தவங்களுக்கு தெரியும் என் ஃபோனை எப்படி நிற்க வச்சுக்கிறாங்க. இப்படி நிற்கிறது பார்த்தீங்களா? கண்ணாடிங்க, நான் பேசுகிறது பார்க்கறதுக்காக இந்த கண்ணாடி. ஒரு சேரு, ஒரு பக்கெட்டு, 2 பக்கெட்டு. இது வந்து கூட இது மேலே இது ஒரு ஸ்டூலுக்கு பின்னாடி கண்ணாடி. இப்படி தாங்க நானும் ட்ரைபேடை வச்சு நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இருங்க, செட் பண்ணிடுறேன். எனக்கு கைப்பட திருப்பி ரிவர்ஸ் போயிடுங்க கேமரா. ஓகே, கண்ணாடியில் தான் பார்த்துட்டு பேச. அதுதாங்க நம்ம வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுவோம். மறுபடியும் கொஞ்சம் வெளியே ட்ரை பண்ணுவோம், வெளியே போவோம். சில இடங்கள் தெரியாத இடங்கள்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணிப்போம். வேலை செஞ்சுட்டேன். அப்போ என்ன தான் உன் பிளான் இப்போ கேட்பீங்க. ஓகே, நான் வந்து எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணின்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, நம்ம வந்து வேலை செய்வோம். வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுவோம். ஒர்க் ட்ராவல் அப்படின்ற போது நம்ம சேனல் நேமே மாற்றணும் இல்லையா? ஒர்க்கை பற்றியும் ட்ராவல் பற்றியும் ஒரு சேனல் நேம் இருக்கணும். இன்னும் வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து வீடியோவில் வரும். வரப்போகிற வீடியோலாம் ஒர்க் பற்றி வீடியோ இருக்கும். அப்படியே வந்து நம்ம ட்ராவலுக்கும் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணி நம்ம ட்ராவலும் பண்ணுவோம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த புது வருஷம் அன்றைக்கி நம்ம சேனலில் இருக்கிறவங்க 370 பேர் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில். அவங்களுக்கும் தெரியணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வரப்போகிற வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ராவல் பண்ணுவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். பாய், see you.